இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு இருக்கிற இந்த மீதியான நேரத்திற்குள்ளாய் நான் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேச விரும்புகிறேன். நேற்று தினத்திலே நாம் 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி காலை வாசித்து தியானித்த வார்த்தை ரெக்கார்ட் செய்யப்பட முடியலை. அதனால் அதையும் நான் தொடர்ந்து பேசிட்டு அதனோட கண்டினியூஷனை இன்று உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை சங்கீதம் 92:10 திருப்புவோம். Psalms 92 and verse 10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது அவருடைய கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தப்படும் என்று. எல்லா கொம்புமே உயர்ந்து தான் இருக்கும். ஆனால் இந்த காண்டாமிருக கொம்புக்கும் மற்ற மிருகங்களோட கொம்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், காண்டாமிருகத்தின் கொம்பை நீங்கள் மண்ணை நோக்கி தரையை நோக்கி நீங்கள் திருப்பவே முடியாது. காண்டாமிருகம் எவ்வளவு வளைந்தாலும் கொம்பு எப்படி தான் இருக்கும்? மேலே தான் இருக்கும். அதனுடைய கொம்பு உயர்ந்து தான் இருக்கும். அந்த கொம்பு ஒருபோதும் கீழே நோக்கி தரையை நோக்கி திருப்பவே முடியாது. தேவன் இங்கே தேவ பிள்ளைகளை, சபையை பார்த்து சொல்லுகிறார், காண்டாமிருகத்தின் கொம்பு போல உன்னுடைய கொம்பு உயர்த்தப்பட்டு எப்பொழுதும் மேலோங்கி, சொல்லுங்க, எப்பொழுதும் என் கொம்பு, எப்பொழுதும் என் பலன், எப்பொழுதும் என் பார்வை மேலோங்கி இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமேன். இந்த உலகத்திலே சூழ்நிலைமைகள் பலவாறு தாக்கினாலும் பலவாறு அழுத்தங்கள் உண்டாகி இன்று உலகத்தில் பெரிய நோய் மனிதனை பாதிக்கிற எல்லா நோயிலும் பெரிய நோய் என்னன்னு சொன்னால் மன அழுத்தம் தான், ஸ்ட்ரெஸ். ஒரு வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைமையிலும் பொருளாதாரம் அழுத்துகிறது, குடும்பங்களிலே அழுத்தம், எல்லா சூழ்நிலைமையிலும் டைமே இல்லை, ஓடிட்டே இருக்கோம், யோசிக்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை, நம்ம நினைச்சதை செய்கிற நேரம் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலைமைகளிலே எல்லாரும் அதிகமாய் அழுத்தத்துக்குள்ளாய் ஒரு பெரிய காரிருள், அழுத்தம் என்கிற மன சோர்வு என்கிற காரிருள், பயம் என்கிற காரிருள் தேசத்தை அப்படியே மூடி இருக்கிறது. இது சபையையும் தாக்குகிறது. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தாக்குதல் உண்டாயிருக்கிறது. இஃப் வி ஆர் நாட் அவேர், நாம் கொஞ்சம் கவனமாக இல்லாவிட்டால் அந்த தாக்குதல் நம்மையும் பாதித்து நம்முடைய சரீரத்தையும் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால இன்று காலையிலே நான் உங்களோடு உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் நம்முடைய கொம்பை எப்பொழுதும் மேலோக்கி உயர்ந்திருக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கூடவே அந்த வார்த்தை சொல்லுகிறது, புது எண்ணெயால் என்னை என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நான் வாசித்த போது எனக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூர்ந்தேன். இந்த கொம்பில் தான் என்ன செய்வாங்களாம், தைலத்தை ஊற்றி, எண்ணெயை ஊற்றி ராஜாக்களை அபிஷேகம் செய்வார்கள். அதை குறித்து சாமுவேலை வாழ்க்கையில் வாசிக்கிறோம். சாமுவேலை ஆண்டவர் அழைத்து அவனுடைய கொம்பிலே தைலத்தை ஊற்றி கொண்டு போய், நீ தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று தேவன் கூப்பிட்ட அந்த வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். நன்றாய் கவனியுங்கள். அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கொம்பாய் சாமுவேல் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். மிக பலமானவர். அந்த நாட்களிலே யாருக்குமே தேவனுடைய சத்தம் தனிப்பட்ட விதத்தில் கேட்கப்பட முடியலை. தேவனுடைய சத்தம் இல்லாத நாட்களிலே சாமுவேல் தேவனுடைய சத்தமாய் தேசத்திலே மாறியிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பலமான மனிதன், காண்டாமிருக கொம்புக்கு ஒத்த பலமுள்ள ஒரு மனிதன் பலவீனம் அடைந்ததை வேதம் நமக்கு மறைக்காமல் காண்பிக்கிறது. ஒரு கொம்பு பலவீனப்படுமா?
தைல குப்பி போல பயன்படுகிற உள்ளே அபிஷேகத்தை வைத்து கொண்டிருக்கிற ஒரு நபருக்குள்ளாய் வறட்சி ஏற்பட முடியுமா? அவருக்குள்ளாயும் தாக்குதல்கள் உண்டாகுமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அபிஷேகிக்கப்பட்ட எவ்ரி அனாயிண்டட் மேன், தேவனால் அழைக்கப்பட்டு உனக்கென்று ஒரு பர்பஸ் இருக்கு, உனக்கென்று உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு என்றால் நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத சில அனுபவங்கள் வழியாய் நீயும் நானும் கடந்து போவோம். சில வேகமான மும்முரமான தாக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். நல்ல கவனிங்க, யாரும் தூங்க வேண்டாம். You will be under attack if you are in a purpose. உன் மேல ஒரு நோக்கம் இருக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க என் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கு, தேவனுடைய அழைப்பு இருக்கு, இல்லாம நான் இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நான் வேற எங்கேயோ எப்படியோ இருந்து இல்லாமே போயிருக்கணும். ஆனா தேவனுடைய கிருபை என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறது. அப்படி உங்கள் மேலே அழைப்பு இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் சில தாக்குதல்களிலே இன்று வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். You will be under some inevitable, தவிர்க்க முடியாத, மறுக்க முடியாத சில தாக்குதல்கள் உங்களுக்கு இருக்கும். அது என்ன அப்படின்னு அவங்க இடத்துல பேச போகிறேன். இதில் 2 பார்ட் இருக்கு. ஒன்று, நீங்கள் தாக்குதல்களுக்குள்ளாயிருப்பீர்கள். அல்லாவிட்டா நான் சொல்லுகிற சிம்டம்ஸ் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இல்லைனா நீங்கள் தாக்குறவங்களாகவும் மாறிட்டு இருப்பீங்க. நம்ம கொஞ்சம் கேப் விட்டால் போதும், பிசாசு நம்மளே யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவான். சரி, கவனிங்க. சாமுவேலுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு காண்டாமிருக கொம்பாய் அந்த தேசத்தின் எத்தனை பேர் எழும்பி வெளியே போகிறீங்க, உள்ளே வரீங்க, அதுக்கு ஒரு பிரேக் டைம் கொடுக்குறோம்ல, அதில் போயிட்டு வந்துருங்க. மெசேஜ் கேட்கும்போது தயவு செய்து தெய்வ பிரசன்னத்தை யாரும் கலைக்காதீங்க. நடந்துகிட்டே இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அதுக்கு சிஸ்டருக்கு இருமல், நான் அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், பரவாயில்ல. மற்றபடி கொஞ்சம் பயபக்தியாய் நீங்கள் தேவ சமூகத்தில் வார்த்தையை டைவர்ட் ஆகாமல் கேட்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கவனி, சாமுவேல் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றார், எப்பா, புது எண்ணெயினாலே அபிஷேக தைலத்தினாலே நிறைந்திருக்க வேண்டிய நீ எவ்வளவு நாள் கண்ணீரினால் நிறைந்திருப்பாய்? How long will you grieve? How long will you mourn? வாசிக்க வேண்டாம். 16:1 சாமுவேல் 16:1 தேவன் சொல்லுகிறார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? How long will you weep? எவ்வளவு நாள் நீ மனசோர்விலே அழுதுட்டே இருப்ப? இன்று உங்களையே கேளுங்க. அபிஷேக தைலத்தை உனக்குள்ளாய் வைத்திருக்க வேண்டிய நீ எவ்வளவு நாள் பாரம் சுமந்து கொண்டிருக்க போற? எவ்வளவு நாள் கண்ணீரிலே உட்கார்ந்திருக்க போற? எவ்வளவு நாள் பயத்தினாலே நிறைந்திருந்திருக்க போற? ஆண்டவர் என்று சபையை பார்த்து, நீங்கள் இப்படிப்பட்ட சோர்விலே இருப்பீர்களானால் உங்கள் கொம்பு உயர்த்தப்படாது. நீ காண்டாமிருகத்தின் கொம்பு, அதற்கொத்த பலனுடையவன் என்று நம்மை தேவன் இந்த காலையிலே அழைக்கிறார். நன்றாய் கவனி. நான் சொன்னேன் 3 காரியங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 காரியம் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாய் ஒரு தாக்குதல்களாய் வந்துட்டே இருக்கும். நம்பர் 1 சாமுவேல் 8:5 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 8:5 முதல் வார்த்தையை மாத்திரம் வாசிப்போம். இதோ நீர் முதிர் வயதுள்ளவனானீர். போதும். இதோ நீர் முதிர் வயதுள்ளவனானீர். You have become old. சாமுவேலை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஐயா உமக்கு வயசாயிருச்சு, ஐயா உமக்கு வயசாயிருச்சு, போதும் நீங்க எங்களுக்கு. 8ஆம் வசனத்திலே சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க வேண்டாம், உங்க பிள்ளைங்க வேண்டாம், எங்களை ஆளுவதற்கு ஒரு புது ராஜா வேணும். இந்த சிஸ்டம் எங்களுக்கு நல்லா இல்ல, ஒரு புது சிஸ்டம் வேணும். We are tired of you. உம்மை எங்களுக்கு போதும் என்கிற நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம்.
எந்த மனிதனுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இருக்கிறதோ அவனுடைய வாழ்க்கையிலே நிராகரிப்பு தவிர்க்க முடியாத ஒன்றாயிருக்கும். உன்னை நிராகரிக்கிற சூழ்நிலைமைகள் அடுக்கடுக்காய் வரும். உன்னை உறவுகள் நிராகரிக்கும், பிள்ளைகள் நிராகரிப்பார்கள், மனைவி நிராகரிப்பாள், கணவனும் நிராகரிப்பாள். பல சூழ்நிலைமைகள் உன்னை வேண்டாம் என்று சொல்லும். இந்த உலகம் உன்னை வேண்டாம் என்று சொல்லும். ஏன்? உன்மேலே நோக்கம் இருக்கிறது. இந்த பாதை வழியாய் வந்தால்தான் நீ உன்னுடைய நோக்கத்திற்கு போக முடியும். There's a road already planned. ஏற்கனவே அழைப்புக்காக, தேர்ந்தெடுப்புக்காக, உயர்வுக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாதை உண்டு. அந்த பாதையில் அவன் போய்த்தானோ. அந்த பாதை என்ன? நீர் எங்களுக்கு உன்னிலே சில நன்மைகளை நாங்கள் தேடினால் அது கிடைக்கல. You are not fit. நீர் எங்களுக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டாம். சில நேரம் நாம் கேள்விகளோட உட்கார்ந்துருக்கோம். நான் என்ன தீமை செஞ்சேன்? நான் என்ன அநியாயம் செஞ்சேன்? எதனால வெறுக்கப்படுகிறேன்? எதனால எனக்கு இப்படிப்பட்ட தொடர்ந்தேச்சியான நிராகரிப்பு? ஏனென்றால் பரலோகம் உன்னை அங்கீகரித்திருக்கிறது. If heavens have ordained, பரலோகம் உன்னை அங்கீகரிக்கிறது என்றால் பூமி உன்னை நிராகரிக்கும். அதனால ஆண்டவர் சொன்னார், இந்த உங்களை உபத்திரவப்படுத்தும் போது என்ன அப்படின்னு பயப்படாதீங்க. பச்சை மரத்துக்கே இப்படிப்பட்ட தாக்குதல்கள் என்றால் என்னையே நிராகரிச்சிருப்பாங்கன்னா உன்னையும் நிராகரிப்பாங்க. எனக்கே துன்பம் தந்திருப்பாங்கன்னா உனக்கும் துன்பம் தருவாங்க. எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு நீ ஒரு வாழ்க்கை செய்து கொண்டிருப்பாயானால் இன்னும் உனக்கு அழைப்பு முழுசா புரியலன்னு அர்த்தம். யாரையும் வருத்தப்படுத்தக்கூடாது, யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, எனக்கு யாரும் எந்த சொல்லிடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வாயானால் நான் சொல்லுகிறேன், உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தினுடைய வேல்யூ என்ன நீ இன்னும் புரிந்து கொள்ளல. நான் சொல்லுகிறேன், உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீ கண்டிருப்பாயானால் you will face constant rejections. காரணமில்லாமல் நீ ஒதுக்கப்படுவாய், குற்றம் சாட்டப்படுவாய். இரண்டாவது, உன்னுடைய சத்தத்திற்கு அநேக செவிகள் தங்கள் காதுகளை மூடும். நீ பேசாதன்னு சொல்லும். இரண்டாவது, சாம்வேலுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள், யோவேல் என்றும் அபியா என்றும். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஏலி தீர்க்கதரிசியை போல தன் பிள்ளைகளை வளர்க்கல. ஏலி தன்னுடைய பிள்ளைகளை தேவ பயம் இல்லாமல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது கண்டிக்காம வளர்த்தார். ஆனால் சாமுவேலை குறித்து அப்படி பைபிளில் எங்கேயுமே ரிப்போர்ட் இல்லை. தன் பிள்ளைகள் ஏலியின் பிள்ளைகளைப் போல வளர்ந்து விடக்கூடாது என்று நிச்சயமாய் அவர்களுக்கு போதித்து தேவ வழிகளை காண்பித்து தான் வளர்த்திருப்பார். ஆனால் சாமுவேலின் பிள்ளைகள் வளர்ந்த போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவ பாதையிலோ அவர்கள் தகப்பன் காட்டின பாதையிலோ நடவாமல், they chose not to hear God, தேவ வார்த்தையை கேட்பதற்கு விருப்பமற்றவர்களாய், தேவனுடைய சத்தத்திற்கு செவியை மூடினவர்களாய். இரண்டாவது, நீ அழைப்பிலே வருவாயானால் தேவன் இந்த வழியிலே இன்னொரு பாதையை வைத்திருப்பார். உன்னோடு கூட நடந்து வருகிறவர்கள் உன்னை போல தேவ சத்தத்தை கேட்க தங்கள் செவிகளை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒன்ன மாதிரி ஆண்டவருக்கு பயந்து வாழுவதற்கு தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய சத்தம் இது என்று நீ அறியும் போது அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு தங்கள் செவியை மூடியிருப்பாங்க. அநேக குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி மடுப்பதில்லை, மனைவிகள் தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்பதில்லை, கணவன்மார் தேவ சத்தத்திற்கு பயப்படுகிறது.
தேவ சத்தத்திற்கு அநேகர் காதுகளை மூடியிருப்பாங்க. தேவ சத்தம் வேண்டாம், என் விருப்பம், என் மனசு சொல்றது சரின்னு சொல்லுவான். உனக்கு புரியாது, ஏன் நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, ஏன் என் குடும்பம் ஆண்டவருக்கு பின் ஓடி வரல என்கிற பெரிய கேள்வியோடு நீ உட்கார்ந்துருப்ப. நான் இது எல்லாத்துக்கும் பதிலும் சொல்ல போறேன். நான் வெறுமனை இப்படி தான் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்னு மாத்திரம் சொல்லி முடிக்க போறதில்லை. இந்த சூழ்நிலைமையிலே தேவன் உன்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நான் சொல்ல போகிறேன். மூன்றாவது, 1 சாமுவேல் 18:19 வாசிக்கிறோம். 18:10. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. போதும். உன்னுடைய சத்தத்திற்கு காதை மூடினது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்திற்கு தங்கள் காதுகளை மூடினது மாத்திரமல்ல, பிசாசுடைய சத்தத்திற்கு தங்கள் செவிகளை, வாழ்க்கையை திறந்த சிலர் உங்களோடு இருப்பாங்க. சாமுவேலால் தாங்கவே முடியாத ஒரு பாரம் என்ன தெரியுமா? அவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் பிசாசு பிடிக்க தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருந்தார். தேவனால் அனுப்பிவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. He was possessed. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் வெறுமன தீர்க்கதரிசியுடைய சத்தத்திற்கு செவியை மூடினது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்திற்கு செவியை மூடினது மாத்திரமல்ல, பிசாசுடைய சத்தத்தை கேட்க அங்கே போனான். வேதம் சொல்லுகிறது, he went to enquire. ஒரு மந்திரவாதிய, ஒரு செத்தவங்கிட்ட குறி கேட்கிற ஒரு பெண்ணை சந்திக்க அவன் போனான். தேசத்திலே தேவன் இல்லை என்று போனானா? நம்மோடு வாழ்கிற சிலர் சாத்தான் சொல்லுகிறதை செய்வதற்கு ஓடுவார்கள். நம்முடைய வாழ்க்கையை அதிகமான பாதிப்புக்குள்ளாய் வலுக்கட்டாயமாய் இழுத்து விடுவார்கள். சாத்தானுக்கு பின்பாக அவ்வளவு மகிழ்ச்சியா போவான், உணர்வே இருக்காது. சாமுவேல் தீர்க்கதரிசி அழுதுட்டே இருக்கார். இதெல்லாம் பார்த்து அவருக்கு தாங்க முடியல, அழுதுட்டே இருக்கார். ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ எவ்வளோ பெரிய பலன், நீ காண்டாமிருக கொம்பு, ஆனால் இன்று உன் கொம்பு எண்ணெயினால் நிரப்பப்படாமல் அழுகையினாலே நிரப்பப்பட்டிருக்கு. எந்திரி, போய் உன் கொம்பை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி நீ உன் எதிர்காலத்தை பார்க்க போ. Go see David. தாவீதை பார்க்க போ என்று தேவன் அவனை அழைத்தார். போதும், நீ அழுதுட்டு உட்கார்ந்திருந்தது, நீ நடக்கிறதை பார்த்து இங்கே உட்கார்ந்தது போதும். இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர் சபையை பார்த்து அழைக்கிறார். நீ நடக்கிறதையும் நடந்ததையும் பார்த்து கொண்டிருந்தது போதும், எந்திரிச்சு உன் எதிர்காலத்தை பார்க்க போ. எப்பொழுது சாத்தான் உனக்கான தீமைகளை திட்டம் பண்ணினானோ, அப்பொழுது வனாந்திரத்திலே யாரும் இல்லாத ஒரு இடத்திலே நான் உனக்கான எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவ மக்களே, சாத்தான் மாத்திரம் வேலை செய்வதில்லை. சாத்தான் வேலை செய்கிறான் இல்லைன்னு சொல்லல, தேவனும் நமக்காக வேலை செய்கிறார். சாத்தானே இவ்வளவு வேலை செய்வானா? நான் நம்புகிறேன் என் தேவன் எனக்காக எவ்வளவு பெரிய நன்மைகளை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. போய் உன் எதிர்காலத்தை பார். Go see David. தாவீதை பார்த்து அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்று. உன் எதிர்காலத்திற்காக உன்னை ஆயத்தப்படுத்து. இன்று எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு வந்திருக்கிற உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், போதும். உங்கள் தைல கொம்பு துக்கத்தினால் நிறைந்திருந்தது. போதும், உங்கள் கொம்பு கவலையினாலும் பயத்தினாலும் சந்தேகங்களினாலும் நிரம்பி இருந்தது. Empty it and go fill it with an anointing. அதை காலி செய்து விட்டு நீ என்ன செய்ய? அவர் சொன்னாரு, போய் எண்ணெயை அதில் நிரப்பிட்டு போ.
இங்கே தான் நாம் சில காரியத்தை இந்த காலையில முடிக்கும் முன்பாய் கற்றுக்கொள்ள போகிறோம். எண்ணெயை உன்னுடைய கொம்பிலே நிரப்பு. எண்ணெயினால் உன் கொம்பை நிரப்பு. அபிஷேகத்தினாலே நிரப்பு. ஆவியினாலே நிரப்பு. இந்த எண்ணெயை குறித்து நீங்கள் அறியணும்னா இந்த எண்ணெய் பழைய எண்ணெய். அதனால தான் 92:10 சங்கீதம் 92:10 வாசிச்சோம். என் கொம்பை காண்டாமிருக கொம்பை போல் உயர்த்துகிறீர். அடுத்து புது எண்ணெயால். போன மாசம் இருந்த ஜபம் இல்லை, போன மாசம் இருந்த அபிஷேகத்தின் அளவு இல்லை, போன மாதம் இருந்த ஆவிக்குரிய அனுபவத்தோடு இந்த மாதத்தின் எதிர்ப்புகளை நீ சந்திக்க முடியாது. You need more anointing, you need more power, you need more presence. இந்த சமூகம் இல்லாவிட்டால் நன்றாய் புரிந்து கொள், உன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை அந்தகாரம் பாதாளம் முழுசா பார்த்துட்டு இருக்கு. அதனால தான் அது பார்த்து சொன்னுச்சு, எங்களுக்கு இயேசுவை தெரியும், சவுல தெரியும், நீ யாருன்னு. உன் மேல இருக்கிற அபிஷேகம் உனக்கு தெரியுதோ இல்லையோ பிசாசுக்கு தெரியும். அதனால நிச்சயமாய் உன்னை இதற்கு முன்பு தாக்குனதை விட அதிகமாய் தாக்குவான். மே மாதம் நீ சந்தித்த தாக்குதல்களை விட ஜூன் மாதத்தில் அதிகமாய் நீ தாக்கப்படுவாய். ஆனால் லேர்ன் கற்றுக்கொள். இந்த தாக்குதல்களை சமாளிப்பதற்கு இந்த மாம்சத்தால் முடியாது, செத்து போவாய். இந்த மாம்ச பலத்தை கொண்டு இந்த ஆவிக்குரிய, இது வெறும் மனுஷன் உன்னை தாக்குகிறதில்லை, வியாதி உன்னை தாக்குகிறதில்லை, பொருளாதாரத்தின் தாக்குதல் என்று தப்பாய் நினைத்துக் கொள்ளாதே. உன்னை மனமடிவாக்கி, உன்னை ஒன்றுமில்லாமலாக்கி, உன் குடும்பத்தை உடைத்து, உன் நோக்கத்திற்கு போக மாட்டேன், நான் திரும்பி போறேன், இதுக்கு மேல எனக்கு வேண்டாம் என்று சொல்லுவதற்காக he is pushing. பாதாளம் உன்னை தள்ளி கொண்டிருக்கிறது. ஆவியினாலே உன் யுத்தங்களை நடப்பிக்க தேவன் உன்னை அழைக்கிறார். கம். கலாத்தியர் 3:3 பவுல் சொன்னார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் இத்தனை சீக்கிரம் எப்படியா மாம்சத்துக்கு போயிட்ட? ஏன்? அவருக்கு தெரியும், நீ மாம்சத்தில் போராடினா தோத்து போயிடுவேன். இந்த தாக்குதல்கள் மாம்சத்துக்குரிய தாக்குதல் இல்லை, பேசி முடிச்சு செய்கிற விஷயம் இல்லை, சொல்லி புரிய வைக்கிற விஷயம் இல்லை, அழுது போராடி சொல்லி கேட்க வைக்கிற விஷயம் இல்லை. இது தேவ சமூகத்துக்குள்ளாய் போய் சொல்லுங்க, இது தேவ சமூகத்தின் ஆழங்களுக்குள்ள போய் செய்யப்பட வேண்டிய விஷயம். You cannot face this battle in any other way. வேலையில் நினச்சிட்டு இருக்கிற, வருமானம் நினச்சிட்டு இருக்க, ஏதோ ஒரு கஷ்டம் நினச்சிட்டு இருக்க, இது எதுவுமே நீ அங்கே போகாமல் நடக்காது. ஏன்னா this is a very direct opposition from that hell. பாதாளம் உன்னை எதிர்த்து கொண்டிருக்கிறது. இது வேற எதுனாலும் இல்லை, உள்ளே தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் கூடாரத்துக்குள்ள போய், அவர் எங்க இருக்கு? புது எண்ணெய் எங்க இருக்கு? ஆசரிப்பு கூடாரத்தில். தேவ ஆவியானவர் உன்னை நிரப்பினால் ஒழிய தேவ சமூகத்தில், நான் சொல்றேன், எப்போலாம் உன் மனம் சோர்வுக்குள்ளாய் கவலைக்குள்ள பயத்துக்குள்ள வருதோ, நீ விழித்துக்கொள், ஓடிவிடு அவருடைய சமூகத்துக்குள்ளாய் ஓடிவிடு. சொல்லு, இதை பலத்தில் செய்ய முடியாது, பராக்கிரமத்தில் செய்ய முடியாது, ஆவியினாலே ஆகும். இதுக்கு முன்னாடி ஜெபிச்ச மாதிரி ஜெபிச்சு இதை நடத்த முடியாது. மணி கணக்காய் இதை வெறுமன சோத்திரம்னு சொல்லி முடிக்க முடியாது. ஆவியின் நிறைவிலே மாத்திரம் இந்த யுத்தத்தை நடப்பிக்க முடியும். இஃப் யூ ஆர் நாட் ஃபில்ட், மேக் ஷூர். நீ அபிஷேகம் பெறவில்லை என்றால் இந்த மாதம் என் மேலே அந்த அபிஷேகம் வந்தே ஆக வேண்டும் என்று நீ தேவனிடத்தில் மன்றாடி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உன் இரவுகளை பகலாக்கு.
Pray in the spirit. சொல்லுங்க, ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஏதோ ஒரு கோர்ஸு, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு அடுத்த ஸ்டெப்பு, அதெல்லாம் இல்லை. ஒவ்வொன்றிலையும் தாக்குவான். ஆவியில் நிரம்பி ஜெபி. ஒவ்வொன்றிலையும் உன்னை உடைப்பான். ஒரு சின்ன மூக்கு கூட, ஒரு சின்ன நகர்வுக்கு கூட இடமில்லாதபடிக்கு எங்கெல்லாம் உனக்கு நன்மை வருதுன்னு அவன் பார்க்குறானோ அத்தனைக்கு விரோதமாய் போராடுவான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட உனக்கு இல்லாமல் ஆக்க முடியும்னா அவன் சந்தோஷமாக அதை செய்வான். சபையே, go deep into his presence. Go deep into his presence. தேவ சமூகத்தின் ஆழங்களுக்குள்ளாய் போய் இதற்கு முன்பு விளையாடி விளையாடி ஜெபித்த மாதிரி இல்லை, ஊக்கமாய் போராடி ஜெபி. ரைட். இப்போ இந்த புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நம்மளோட வாழ்க்கையில் இன்னொரு விஷயத்தையும், இஃப் யூ ஆர் நாட் அவேர், என்ன நடக்கும்? யூல் பி ட்ரெயின்ட் அவுட் அகேன். நிரப்புறோம் ஒரு பாத்திரம், தண்ணி இருக்குது, ஓட்டையாக இருந்தால் எவ்வளோ ஊற்றினாலும் இந்த ஓட்டையை முதல்ல ஓட்ட பாத்திரமானா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நிரப்பப்பட்டாலும் யூ கேன் கம் பேக் அகேன் வித் த சேம் ஸ்ட்ரெஸ். நீ எவ்வளவு ஜெபிச்ச பிறகும் அதே சோர்வோட, அதே மனநிலையோட, அதே பழைய பலவீனங்களோட உன்னால் திரும்ப வந்து வேலை செய்ய முடியும், திரும்ப வாழ முடியும். இஃப் யூ ஆர் நாட் மேக்கிங் ஷுர் your horn is not leaking. உன் கொம்பு ஓட்ட கொம்பா இல்லையான்னு பார்த்துக்கோ. எப்படி செக் பண்ணுறது? ஹவு டு மேக்? ஒருவேளை ஓட்ட கொம்பா, ஓட்ட ஆகிற கொம்பா, அதை எப்படி சரி செய்கிறது? முதல்ல சொன்னேன் நிரப்பப்படு. இரண்டாவது 3 காரியத்தை சொல்கிறேன். மேக் ஷுர் யுவர் ஹார்ன் இஸ் நாட் லீக்கிங். நம்பர் 1, தேவனுடைய அன்பிலோ தேவனுடைய வல்லமையிலோ உனக்கு சந்தேகம் உண்டானால், தேவனுடைய அன்பிலோ, சிலர் கேட்கிறீங்க, ஆண்டவர் ஏன் செஞ்சார்? ஆண்டவர் பார்க்கலையா? ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செய்கிறாரு? ஆண்டவருக்கு தெரியாதா? If you doubt God's love and if you doubt God's power, அவர் அமைதியாக இருப்பார், அவர் செய்வாரோ செய்ய மாட்டோம், அவர் இஷ்டம் அப்படின்னு நீ சொல்லுவனா, உன் கொம்பிலே அவர் எவ்வளவு ஊற்றினாலும் you will remain the same. உன் கொம்பு வறண்டு தான் இருக்கும். Never doubt God. ஆண்டவர் மேலே உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வருவதற்கு இடம் வரக்கூடாது. என்னை போல் அவர் யாரையுமே நேசிக்கலை. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியானவருடைய அசைவை உணர்றீங்க? கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். How many of you sense the Holy Spirit? ஆவியானவர் நான் உணர்றேன். நான் சொல்கிறேன், உனக்குள்ள ஆவியானுடைய அசைவு, உணர்வு, அபிஷேகத்தை நீ உணர்வனா அது என்ன தெரியுமா உனக்கு சொல்லுது? நான் உன் கூட தான்டா இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், உன்னோட தான் இருக்கேன், உன் பக்கம் தான் இருக்கேன். உனக்கு எதிராக நான் செயல்பட மாட்டேன், உனக்கு தீமை வருவதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், உன்னை நான் கைவிட்டுட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உன்னை மனுஷர் பரியாசம் செய்யும் போது நீ தான், ஆண்டவரே என்னை இப்படி தான், நான் ஏதோ குறைனாலே என்னை விட்டுட்டாரோ அப்படின்னு நீ என்னை யோசிக்கிறதற்கு என்ன இருக்கு? நான் உன்னோட தான் இருக்கேன். The more you sense his presence, அவருடைய வல்லமை நீ எவ்வளவு அதிகம் உணர்கிறாயோ நீ நம்பித்தான் ஆக வேண்டும். அவர் உன்மேலே அன்பாய் பட்சமாய் இருக்கிறார். இரண்டாவது, அவருடைய வல்லமை, அவரால் ஒரு காரியத்தை செய்ய முடியாதா? மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமையோடு இன்றும் நமக்குள்ளாய் கிரியை செய்கிறார். மரித்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை
ஊரே உலகமே சேர்ந்து அரைந்து ஊருக்கு முன்னாடி கொன்னு மூடி புதைச்சி அடக்கி வைத்த போது அவர் சாதாரணமாக அவரை எழுப்பி காரியங்களை ஜெயமாக்க வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள்ள இருக்கு. அவரால் என்னையா செய்ய முடியாது? இதை புரிந்து கொள்ளனா, இதை நீ நம்ப மறுத்தனா, உன்னால் நிச்சயமாய் உன்னுடைய எண்ணெயை உனக்குள்ளாய் வைத்திருக்க முடியாது. நம்பர் 2, when you don't know that is presence, அவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம போகும்போது என் சூழ்நிலைமையில் அவர் எவ்வளவு வேலை செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ, எனக்கு பிரச்சனை தரவங்களுக்குள்ள அவர் எவ்வளவு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அதை காட்டிலும் அவர் எனக்குள்ளாய் அதிக வேலை செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நீ அறியாவிட்டால் you will be a leaking horn. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதோ இவன் இந்த காரியம் செஞ்சுட்டா, இந்த வேலை கிடச்சிட்டா, இந்த மாப்பிள்ளை கிடச்சிட்டா, அந்த பொண்ணு கிடச்சிட்டா, அந்த கடன் போயிருச்சுன்னா, அந்த வேலை நடந்துருச்சுன்னா, இந்த ஆள் கொஞ்சம் ரசிக்கப்பட்டானா, இந்த குடி முடிஞ்சிருச்சுன்னா, இந்த வெறி முறிஞ்சிருச்சுன்னா, இதெல்லாம் போச்சுன்னா போதும் அப்படின்னு நீ தேவ சமூகத்துக்குள்ளே போகும்போது இதை விட நீ அறிந்திருக்க வேண்டிய ஒரு உண்மை, அதை காட்டிலும் ஆண்டவர் எனக்குள்ள உனக்குள்ள நிறைய சேஞ்சஸ் செய்யணும். என்னை ஆண்டவர் மாற்றணும், மறுரூபப்படுத்தணும். எனக்குள்ள என்ன ஒரு வேற மனிதனை மாற்றுறதுக்கு தான் அவருடைய வல்லமை எனக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது அநேகருக்கு புரியல. ஆனால் நான் என்ன பண்ணேன் நீ உள்ள போ அவரோட சமூகத்துக்குள்ள, நீ என்ன பண்ணன்னு அவர் சொல்லுவார். அது வரைக்கும் உனக்கு புரியாது. அவரோட சமூகத்துக்குள்ள போ. நீ செய்கிற ஒவ்வொன்றும் இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்றவங்க செய்கிறதான் புரியுது, தாம் செய்கிறது புரியல. ஏன் நீ உள்ள போல? உள்ள போ. நீ உள்ள போகும்போது நீ யார் என்பதை தேவன் எனக்குள்ள இருக்க பெருமையை தேவன் ஒவ்வொரு முறையும் அவருடைய சமூகத்தில் உடைச்சி ஓட்டையெல்லாம் அடைக்கிறார். நான் சொல்கிறேன், பெருமையுள்ள கொம்புகள் எல்லாம் எவ்வளவு நிரப்பப்பட்டாலும் ஓட்ட கொம்பு தான். என் பிள்ளை மாறணுங்க, எங்கள் வீட்டுக்கார் மாறணுங்க, அது மாறணுங்க, நான் மாறணுங்க. கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், நான் மாறணுங்க. கையை எல்லாரும் வச்சு, நான் மாறணும், என் பெருமை உடையணும், என் அகந்த மாறணும். விஷயம், தேவனுடைய அன்பிலோ வல்லமையிலோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் கொம்பு ஒழுகும். இரண்டாவது, உங்களுக்குள்ளாய் தான் பெரிய மாற்றம் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணராவிட்டால் உங்கள் கொம்பு ஒழுகும். மூன்றாவது, அவருடைய சமூகம் என்ன நான் எப்பயும் சொல்லுவேன், எனக்கே ஒரு ஊழிய அழைப்பு இருக்குன்னா பவுல் சொன்னது, பாவிகளிலே பிரதான பாவி நான். உலகத்தில் இருக்க அத்தனை பாவியும் நிறுத்தி இதில் மோசமானவன் யார் அப்படின்னு கேட்டார், என் மேலே தான் விரல் நீட்டப்படும். என்னையே ஊழியக்காரனாக மாற்றியிருப்பார்னா மற்றவங்களுக்குள்ளார மற்ற சூழ்நிலைமைகளுக்குள்ள அவரால் இவ்வளோ ஈஸியாக வேலை செய்வார். ஓன் பலவீனம்னா அவருக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அப்படியே வாயை பொழந்து ஐயோ அப்படியே உடஞ்சி 80 நாள் ஃபாஸ்டிங் போட்டு செத்து போயிடாத. ஆண்டவருக்கு சாதாரணம் உன் சூழ்நிலைமைகளே, உன்னோடு வாழ்கிற கடின மனிதர்களை மாற்றுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பட் go inside his presence and take them with you. அவர்களை கொண்டு போ. எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை பார்க்கிறோம், பிரச்சனைகளை பார்த்து பயப்பட்டு வாழ்ந்தால் உன் கொம்பு ஒழுகும். பிரச்சனைகளை இன்னைக்கு போகிறேன் நைட்டு இல்லை மத்தியானம், நான் ஈவினிங் எப்போ தேவ சமூகத்துக்கு போகிறேனோ, இன்று காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எதுலெல்லாம் பிரச்சனை பார்த்தேனோ, யார்கிட்டலாம் பிரச்சனை பார்த்தேனோ அத்தனையும் தூக்கிட்டு தான் போவேன். சொல்லுங்கள், பண கஷ்டத்தை எவ்வளோ நாள் நீயே சமாளிப்ப? கடனை எவ்வளவு நாள் நீயே சமாளிப்ப? இல்லாமைய எவ்வளவு நாள் நீயே மாம்சத்தில் அப்படி பரட்டி இப்படி பரட்டி சோர்ந்து போவ? எடுத்துட்டு அவருடைய சமூகத்தில் போய், எனக்கு தெரியாது, இது உமக்கு ஒரு விஷயமா,
இதை முடியுங்க என்று ஆவியில நிரம்பி 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 வெளியே வா. ஒரு சுழல் உன்னை அதிலிருந்து தூக்கி கொண்டு வரும். ஒரு காத்து போதும் உன் சூழ்நிலைமைகளை மாற்ற. அவருக்கு அவைகள் சாதாரணம். உன் பிள்ளைகளை கொண்டு போங்க. யார் வாழ்க்கையில் பாவத்தை பார்த்தீங்களா அவங்கள கொண்டு போங்க. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் சூழ்நிலைமைகளுக்காக ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறவங்களா இருக்கீங்க? ஏதோ ஆண்டோட்ட போகிறேன், ஒரு அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கோட ஒரு 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 காரியத்தை பிளான் பண்ணி ஃபைட் பண்ணுங்க. சும்மா அப்படி ரேண்டமாக அப்படி போய் உட்காந்து அப்படி ரெண்டு சோத்திரம் போட்டோம் ஒரு வாசனை போராடியா இந்த காரியம் இவங்க இது ஆண்டவரே இதெல்லாம் உமக்கு சாதாரணம், இதை பற்றிலாம் நான் பயப்படவே மாட்டேன், இந்த விஷயம்லாம் எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா இது உங்கள்கிட்ட வந்துருச்சு, இதை நீங்கள் பார்த்துக்குவீங்க, அவர்கிட்ட கொடுத்துட்டேன், உம்மட்ட கொடுக்குற ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசிட்டே இரு. எதிர்காலத்திற்கு உன் கொம்பு தைலத்தினால் நிரப்பப்படுகிறது. இப்பொழுது எழும்பி உன் எதிர்காலத்தை சந்திக்கப்போ. Now you can go. ஓட்ட கொம்பை எடுத்துட்டு அங்கே போகிற வழியிலே என்ன ஆயிடுது? எதை போய் அவன் தலையில் ஊற்றுறதுக்கு என்ன இருக்குது? ஏன் இன்னைக்கு ஃப்யூச்சர் பிகினே ஆகலை? என் கொம்பு வீக்காக இருக்கு, என் ஹார்ன் ஓட்டையாக இருக்கு. fill it, keep it and then go see your future. இந்த முடிக்க போகிறேன் இன்னும் 2 நிமிஷத்தில். இதை மாத்திரம் எந்த நபர் தங்களை இப்படிப்பட்ட ஒரு ஹேபிட்டில் ட்ரெயின் பண்ணுறாங்களோ, பிரச்சனையா அடுத்த நிமிஷம் எனக்கு காணாது, நான் எங்கே போயிருப்பேன்? உள்ள. நான் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன், ஃபோனை தேடி ஓடி இருக்க மாட்டேன். ஐ எம் கோயிங் இன்சைட் ஹிஸ் பிரசன்ஸ். ஆவியானவிடத்திலே போகிறேன். அவரை விட சூழ்நிலைமைகளை மாற்ற வலிமை உள்ள வேற யாருமே இல்லை. அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் எதிர்காலமும் உங்கள் முந்தின காலமும் எப்படி வேறுபட்டிருக்கும்னு சும்மா அப்படி ரேண்டமாக சொல்லி நான் முடிக்கிறேன். சாமுவேலுடைய பாஸ்ட் எப்படி இருந்தது, பிந்தின காலம் எப்படி இருந்தது? நான் ஏற்கனவே சொன்னேன். இட் வாஸ் ஃபில்ட் வித் ரிஜெக்ஷன். கண்ணீரினாலும் கவலையினாலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைமைகளினால் புறக்கணிப்புகளினாலும் நிரம்பி இருந்தது. ஆனால் அவருடைய எதிர்காலம் எப்படி இருந்ததாம்? வேதம் சொல்லுகிறது, தாவீது என்கிற எதிர்காலம் பிசாசு பிடித்த சவுல் மேலே இருக்கிற அபிஷேகத்தை கூட கனம் பண்ணுகிற, it is the anointing. Your future will recognize everything valuable. உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கனத்தை, உன்மேல இருக்கிற அபிஷேகத்திற்கான, உன்மேல இருக்கிற அழைப்புக்கான, உன்மேல இருக்கிற தெரிந்தெடுப்புக்கான கனத்தை கொண்டு வருகிறதாயிருக்கும். புறக்கணிப்புக்களை மாத்திரமே பார்த்த நீ தேடப்படுவாய். புறக்கணிப்புகளிலே வாழ்ந்து மறைக்கப்பட்டு மறக்கப்பட்டு மறுக்கப்பட்ட நீ தேடப்படுவாய். அதுக்கு 2க்கும் இடையில என்ன இருக்கு? His presence. நீ தேடப்படுகிற நாட்கள் வருகிறது. நம்பர் 2, பிரச்சனைகளை பார்த்த உடனே இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்களா? சாமுவேல்கிட்ட ஓடி வந்து, ஐயா எதா பண்ணுங்க, விடாம ஜெபம் பண்ணுங்க, எதா பண்ணுங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கே தைரியம் இல்லாத ஒரு பாஸ்ட், எல்லாத்துலேயும் உடஞ்சி சோர்ந்து போகிற ஒரு ஒரு பின்னணி. ஆனால் இப்பொழுது ஃப்யூச்சர் எப்படி இருக்கு தெரியுமா? கோலியாத்து எங்கேயோ நிற்கிறானோன்னு தாவீது புறப்பட்டு ஓடுகிறான். கொல்லாம ஓட மாட்டேன், தேவனுடைய யுத்தத்தை நடப்பிக்கிற வலிமை நிறைந்த ஒரு எதிர்காலம் உனக்கு இருக்கிறது. பயந்து ஓடின, சோர்ந்து யாராவது ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க, யாராவது ஏதாவது பண்ணுங்கன்னு இல்லை, நான் முன்பாக போய் வா வந்து பாரு, நான் என் தேவனுடைய நாமத்தினாலே உனக்கு விரோதமாக வரேன். ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி, நான் அப்படி அழுதேன் ஒரு வாரம் வயிறு வலியில். எந்திரிச்சு உட்காந்து வயிறை தொட்டு, வயிறு வலியை யாரை தொடுற, எங்க வந்த, ஓடி போயிரு.
என் கண்ணு முன்னாடி வியாதியோ என் கண்ணு முன்னாடி பிரச்சனையோ இருக்க விட மாட்டேன். I am coming against every Goliath, every giants. உன் எதிர்காலம் நீ தேவ சமூகத்தின் ஆழத்துக்குள்ள தொடர்ந்தேச்சியாய் போகிற ஒரு அனுபவம் இருக்குன்னா, நீ எந்த பிரச்சனைகளும் அது பாட்டுக்கு எங்கேயா இருக்கும், அது வர பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பின்னாடி ஓடிட்டு இருந்த நீ தூரத்தில் இருக்கிற பிரச்சனையை தேடி போய் அடித்து காலி பண்ணிட்டு வருவேன். கரங்களை உயர்த்தி உங்களோட எதிர்காலத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. you're becoming powerful. Amen. மூன்றாவது, தேவனை மறந்து, தேவனுடைய ஆராதனையை மறந்து பாகால்களை ஆராதித்து கொண்டிருந்த தேசம், எல்லாவற்றிலும் எதிர்மனையான வார்த்தைகளையே பேசி ஊழியர்களுடைய மனதை மடிவாக்கி கொண்டிருந்த ஒரு பாஸ்ட் இருந்தது சாமுவேலுடைய வாழ்க்கையில். ஆனால் ஃபியூச்சர் எப்படி தெரியுமா இருந்தது? துதியும் ஆராதனையும் தேவனுடைய ஆலயமும் அதிலே நடக்கிற பலிகளும் எப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை நிறைந்ததாய், அங்கே சம்பளம் போட்டு தேவனை ஆராதிக்கிறதுக்கு, இசை வாசிக்கிறதுக்கு, தேவனுக்கு பணிவிட செய்கிறதுக்கு, தேவனுக்கு காணிக்க எல்லாம் திட்டம் பண்ணப்பட்டு there was an entirely different climate. தேவனை மறந்த எதிர்காலத்தை நான் பார்க்க மாட்டேன். தேவனை சேவிக்கிற, துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற, இப்படி நான் சொல்லிட்டே போகலாம். இப்படி சொல்லிட்டே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்கிறேன், உன்னுடைய பாஸ்ட்டுக்கும் உன் ஃப்யூச்சருக்கும் சம்மந்தம் இருக்காது. உன் பாஸ்டோட இருக்கும் உன் ஃப்யூச்சரில் இருக்காது. உன் பாஸ்டோட வெக்கம் உன் ஃப்யூச்சரில் இருக்காது. உன் பாஸ்டோட நிந்த உன் ஃப்யூச்சரில் இருக்காது. உன் பாஸ்டில் நீ பார்த்த குறைவு இதுவரைக்கும் எதுவுமே பார்க்கல, இதுவரைக்கும் எதுவுமே பார்க்கல. ஆனால் நீ தேவ சமூகத்துக்குள்ளாய், நான் மாம்சமா இனி எதுலையும் வேலை செய்ய மாட்டேன். நீ எவ்வளவு தாக்கினாலும் நான் அவருடைய சமூகத்திலே போய் ஆவியிலே ஆரம்பம் பண்ணின, நான் ஆவியிலே முடிப்பேன் என்று நீ பிடிவாதம் பிடித்தால், there is coming a future which won't symbolize any of your past. உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கான எந்த அறிகுறிகளும் இல்லாத ஒரு பெரிய மகிமையான எதிர்காலத்தை தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்து. தேவன் உன்னை மகிமைப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். God bless you. திரும்ப சொல்றேன், go deep into his presence. 5 நிமிஷம் கிடைச்சாலும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில் பேசிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இருந்த 3 பாயிண்ட்டை மட்டும் எதை எழுதிட்டு போறீங்களோ இல்லையோ, 3 விஷயத்தை எழுதிட்டு போயிடணும். 1, நீ எவ்வளோ நிரப்பப்பட்டாலும் ஓட்டை ஆயிடாத. நம்பர் 1, ஆண்டோட அன்பையோ வல்லமையோ சந்தேகப்படாத. அவர் சொன்னதை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் சொன்ன விஷயம் இவ்வளோ பெருசாக இருக்கு, இது எப்படி நடக்கும்னு கேட்கவே கேட்காத. அவருக்கு அது சாதாரணம். உன் பிள்ளைங்க 3 ஊழியக்காரன்னு அவர் சொல்லியிருப்பாருன்னா அதை அவர் செய்வது சாதாரணம், அதை நடப்பிப்பார். அவருடைய அன்பையோ அவருடைய வல்லமையோ சந்தேகப்படாத. 2, நீதான் பெரிதான மாற்றங்களை காண வேண்டும். உன் பெருமை தான் நிச்சயமா டீல் செய்யப்படணும் அவருடைய சமூகத்தில் என்பதை மறந்துடாத. 3, எந்த சூழ்நிலைமைகளையும் எந்த காரியத்தையும் மாற்றுவதற்கு அவரால் ரொம்ப சாதாரணமாக முடியும். ஆனால் அதை கண்டிப்பாக கொண்டு போகணும். கொண்டு போகாமல் ஒன்று நடக்கும், மேஜிக்லாம் நடக்காது. ஏன் மாறல? வேதம் சொல்லுங்க, நீ கேட்கல அதனால நடக்கல. கேளு, தூக்கிட்டு போ. தினமும் உள்ள பிரச்சனையை தினமும் அவர்கிட்ட கொண்டு போய் அவருடைய சமூகத்தில் ஆவியில நிரம்பி காத்திரு. காரியங்களை தேவன் ஜெயமாக்குவாங்க.